ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் கொல்லிமலைனாலே ஃபேமஸ் தான். ஆனால் கொல்லிமலையிலே நிறைய இடம் ஃபேமஸான இடம்லாம் இருக்குது. இப்போ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே நிறையா வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் சுற்றி இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம அருவிக்கிட்ட தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல 20 ரூபா டோக்கன் கொடுத்து தான் போனோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அருவிக்கிட்ட தாங்க போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால்ஸு கிட்ட நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் குளிக்கிறதுக்கு தயாராக நிற்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபால்ஸ் உங்களுக்கு காமிக்கணும்னு நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருவி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இதெல்லாம் வந்து பார்த்துருங்க. வேறு மாதிரி இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிக்க போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருவி. நானும் குளிக்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போ குளிச்சுட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட. வேறு மாதிரி இருக்குது. அப்படியே இந்த அருவியில் குளிக்கும்போது ஏதோ சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் அருமையாக ஒருத்தர் டீ போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு சும்மா வேறு லெவலில் பைக் எடுத்துக்கிட்டு திரும்ப கிளம்பிட்டோம். அடுத்தது ரூம் ஸ்டே பண்ண தான் கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ ரூம் கிட்ட வந்தாச்சு. கேஎஸ் ஹோம் ஸ்டேன்னு ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் இப்போ ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். பசங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு சரியான டயர்டில் படுத்து கிடக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரூம்லாம் பெட்டுலாம் சும்மா அருமையாக இருக்குது. உள்ளே டிவி இருந்துச்சு, ஷோஃபா இருந்துச்சு. சும்மா வேறு லெவலில் இருந்தது. பட்ஜெட்டும் கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ரூமோட ஓனர் ஏதோ யூடியூப் சேனல் வச்சுருக்காரு போல். அவர் எங்களை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருந்தாரு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ எல்லாம் நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க? கடலூரா? சரி, எப்படி இருந்தது? கொல்லிமலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்களா? ஆகைக்கங்கெல்லாம் நான் பார்க்கல. ஓகே, எப்படி ஸ்டே எப்படி இருந்தது உங்களுக்கு? கேஎஸ் ஹோம் ஸ்டே எது ரெஃபரன்ஸ் பண்ணி வந்தீங்களா இல்லை நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே வந்து தான் பார்த்து? அச்சா, நீங்களே வந்தீங்களா? ஓகே, ஸ்டே எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்களா? ஓகே, கேம்ப் ஃபயர் போகிறதுக்கான வசதிகள் இருக்காங்க. பட் நீங்கள் போகிறதுக்கு இல்லை, ஏன்னா மழையாக போயிடுச்சு. ஓகே ப்ரோ, வாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே, பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அவர் இன்டர்வியூ எடுத்து முடிச்சதும் நாங்கள் 2வது நாள் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இப்போ மேலே இன்னும் சுற்றி பார்க்க தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சும்மா போகிற வழியெலாம் அப்படியே மேகமூட்டம் வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிளேஸ்லாம் சும்மா சரியாக இருந்துச்சு. பிளேஸ் ஃபுல்லாக ஒன்றுமே கண்ணுக்கே ஒன்றுமே தெரியல. நம்ம போகிற வழி எல்லாமே அவ்வளோ மேகமூட்டம். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். 2வது நாள் ட்ரிப்பு வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஒரு அருமையான ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போதே நம்ம வழியெல்லாம் கல் முள்ளும் வழிக்கிட்டு நாங்கள் மழை டைமில்